தினமும் ஒரு வார்த்தை இந்த தலைப்பில் இன்றைக்கு ஒரு ஆண்டுடைய வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அது எதிலெல்லாம் வல்லவர்? அதில் ஒரு காரியம் பார்க்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரம் இங்கே 16, 17, 18 கூட வாசிக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்க போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு ஆராய்ச்சி செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசலை பணிந்து கொள்வதும் இல்லை என்றது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றான். இங்கே நேபுகாத்நேச்சார் பார்க்கும்போது 60 அடி உயரம் ஒரு சிலை, 6 அடி அகலம். ஆனால் இப்பேற்பட்ட சிலையை எல்லாரும் வணங்கி தான் தீரணும். இதற்காக நாதஸ்வரம், கிண்ணறும் எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் சரி, இல்லைன்னா உங்களை அக்கினி நெருப்பில் போட்டுருச்சு. இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேர் வணங்கலை. இதை பார்த்து ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் அவர்கள் அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறாங்க, உத்தமாக இருக்கிறாங்க. அதற்காக நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாங்கனாக்கா 3 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் இது மாதிரி தாழ விழுந்து பணிஞ்சிக்கலாமே, உங்களுக்காக இன்னொரு தரம் இந்த கிண்ணறும், வீணை, சுரமுடை எல்லாம் வாசிக்கும் போது நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் சரி, இல்லைன்னா உங்களை எரிகிற அக்கினி சூளை போடுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் கூட ஆண்டவர் எந்த காரியத்தை நீ முடியாதுன்னு நினச்சிக்கிறீங்களோ, இல்லை உனக்கு விரோதமான காரணம் இருக்கலாம், இதுலேருந்து நீ மீண்டு வர முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், உண்மைதான். ஆனால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தப்பிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு எரிகிற அக்கினில் போட்டு சொல்லி கூட இவங்க எப்படி இருக்கிறாங்களே. என் 3 பேரும் அவன் பார்த்தான். இன்னும் வேதம் சொல்லுது, நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு சூளை 1 மடங்குன்றது 7 மடங்கு சூடாயிட்டான். 7 மடங்கு சூடாயிட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கும்? என்னத்தில் இவங்களை கட்டி கொண்டு போய் போட்டு ஒன்றுக்கோ அந்த அக்கினி ஜுவாலையில் அவனுக்கு மறிச்சிட்டான். ஆனால் இவங்க 3 பேரை போட்டாங்க. ஆனால் 4வது ஆளாக பரிசுத்தாவினர்களோடு உலாவுறார். வேதம் சொல்லுது அங்கே தானியேல் 3ஆம் அதிகாரம் அங்கே 24ஆவது வசனம். அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தம் மந்திரிமார்கள் நோக்கி, 3 புருஷர் அளவு கட்டுடலாக அக்கினியை போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரியத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுவதை காண்கிறேன். அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் நாளில் சாயல் தேவபுத்தருக்கு ஒப்பா இருக்குது என்றான். ராஜா போய் பார்க்குறான். இவனுக்கு செத்துட்டு இருப்பானுங்கோ, ஒன்றும் இல்லாத போய்ட்டு சாம்பலாயிட்டுப்பானுங்க நினச்சிருப்பான். போனாங்க 3 பேர் மட்டும் இல்லை, 4வது ஆளாக பரிசுத்தான உலாவினுகிறார். பிரமிச்சிட்டான். நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. உடனே பார்த்தான், சத்தம் போட்டு எப்போ நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டிக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசரார் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதி அதிகாரம் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினியை பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எப்படி இருக்கும் இல்லை? அந்த கட்டி போட்டு அந்த கட்டு தான் அக்கினியில் அறந்துச்சே தவிர இவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. இந்த நேரத்தில் செய்தி கேட்டுக்கொண்ட தேவப்பிள்ளைய, உன் வாழ்க்கையிலும் ஆண்டவரை கைதி உன் வாழ்க்கையில் இருக்கிறார், நடுவில் உலாவினுகிறார், உன் பிரச்சனை மத்தியில் இருக்கிறார், உன் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அதனால் வேதம் சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மை புரடுவதில்லை. நீ அக்கினியை நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலின் பேரில் பற்றாது. கர்த்தர் இந்த நாளில் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசை நீஸ்தன பரலோக பிதாவே, நாளில் ஆண்டவரேப்பா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி இவ்வளோ வைராகியமாக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அந்த தாப்பேன் நீர் அவ்வளோடு கூட இருந்து அந்த அக்கிலே உலாவன்ற இந்த ராஜா பார்க்கும்போதே கிருபை செய்தியப்பா. அவனுக்கு ஒரு சேதம் இல்லாதபடி பாதுகாத்தே. ஓடி சோத்திரையா சோத்திரையா. இந்த ராஜா பிரமித்து ஓ சாத்திரா சாபத்தின் என்பவே தாசனை வெளியே வாங்க பண்ணும்போது அந்த மூலி கூட கடுகலை, அந்த வாசனை கூட இல்லை, ஒன்றும் இல்லாத நிலைமை எப்படி கொண்டு போய் போட அதே போல் இருக்கும். ஆச்சரியப்பட்டான்பா என் தாப்பன். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது அநேகர் ஆச்சரியப்படுறவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை போராட்டம் எப்படி இருக்கிறாங்க, தேவன் இவ்வளோடு கூட இருக்கிறார். அவர் இந்த காரியத்திலிருந்து எங்கள் விடுதலை கொடுப்பார்னு பாணிக்கு நாங்கள் விசுவாசத்தோடு இருந்து உங்களுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீதாம உதவி செய்யும். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே.